Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி பருப்பு குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, மஞ்சத்தூள், பச்சை மிளகா, உப்பு, மிளகு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இன்றைக்கி நம்ம பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் அது நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் தக்காளி 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மிளகா கீரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கீரி வச்சேன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் இவ்வளோவா போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. விசில் வச்சிடலாம். நான் 5 விசில் வைக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அந்த அளவு நீங்கள் வச்சுக்கலாம். A few moments later. குழம்பை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன். போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு போட்டு தாளித்து எடுத்துடலாம். ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹே காய்ஸ், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துருங்க. உங்களாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, bye bye from me, Vijay. Bye.